இப்ப நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள்னால என்னென்ன விஷயங்கள் நல்லதா கிடைக்க போகுது? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப இந்த காலகட்டத்தில திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்ப கிடைக்கும்? கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ல சனி இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ! 7ல சனி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தையே தள்ளி வைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. சனி கிரகம் வந்து திருமணத்த தொடவே தொடாது அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க எதுல காஷனா இருக்கணும் அப்படின்னா, செலக்ஷன் ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இல்ல இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு எத நம்ம சொல்லலாங்க? ரொம்ப முக்கியமா கன்னி ராசிக்காரங்க அவங்க பார்ட்னர்ஷிப்போட கவனமா இருக்கணும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்க போகுதுங்க? நெறைய பேருக்கு வேலையிலிருந்து அவங்க தனியா போய் செயல்படுறதுக்கோ, அல்லது ஒரு குரூப்பா இருந்து வெளியில வந்து வேறொரு செக்டாருக்கு போறதுக்கோ, நம்ம வந்து வேலையே இல்லாம வீட்ல இருப்போம் அப்படின்ற பயம் பாதிப்புகள் கிடையவே கிடையாது. வீடு இல்ல நிலம் இந்த மாரி ஏதோ ஒரு சொத்து வாங்குற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில இப்ப இருக்கு. கண்டிப்பா வீடு அமையறதுக்கோ, ரொம்ப நாள் வந்து வாடகை வீட்லயே இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கு. அப்படின்னா இப்போ திடீர்னு கன்னிராசிக்காரங்களுக்கு தோணும், அப்ப இவ்ளோ வாடகை குடுத்துட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இஎம்ஐயா கட்டி ஒரு வீடு வாங்கலாமா? அப்படின்ற ஆசைகள் வந்து கண்டிப்பா வரும். அது நிறைவேறவும் செய்யும். கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? கன்னி ராசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புதன். ஸோ கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். கன்னி ராசி ஜெயிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தான். கோயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னாலே நிறைய மன தெளிவு வரும். அது ரொம்ப ப்ளஸ். இந்த விஷயங்களை கொடுக்கும்போது இந்த மாதிரி அதிர்ஷ்டமோ யோகம் தேடி வரும்னா என்ன தானம் தர்மம் செய்யலாம்? 7ல சனி பகவான் இருக்கார். அப்போ யாருக்கெல்லாம் பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் என்ற நம்மோடு எனது பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள்னால என்னென்ன விஷயங்கள் நல்லதா கிடைக்க போகுது? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பயிற்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகுவும் குருவும் ரீசெண்டா வரப்போறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்ப கிடைக்கும்? கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ல சனி இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ! 7ல சனி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தையே தள்ளி வைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. சனி கிரகம் வந்து திருமணத்த தொடவே தொடாது அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க எதுல காஷனா இருக்கணும் அப்படின்னா, செலக்ஷன் ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். டக்குன்னு போய் உடனே பார்த்தேன், முடிச்சேன் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் இல்லாம, கொஞ்சம் தீர ஆலோசிச்சு எல்லாமே பொருந்தி வருதான்றத பார்த்துட்டு, மனப்பொருத்தமா இருந்தாலும் சரி, அதே மாரி பேசிக்கா இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்து இப்ப பண்ணவே கூடாது கன்னி. ஸோ உங்க கட்ட பொருத்தமும் பார்க்கணும். கட்ட பொருத்தம் அப்படின்றதுல செவ்வாய் நிலைய பார்ப்போம். அடுத்தது அவங்களுடைய திசா புத்தி, இவங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கண்டக சனி 2 பேருக்குமே கண்டக சனி சனி கன்னி ராசியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரினுடைய சனியினுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரே திசை வந்தாலும் தப்பில்ல. ஆனா அந்த திசை ஒருத்தருக்கு ஃபேவரபிளாவும், ஒருத்தருக்கு அன்ஃபேவரபிளாவும் இருந்தா நாட் அ ப்ராப்ளம். ஸோ இந்த மாரி தீர ஆலோசிச்சு ப்ரொசீட் பண்ணும்போது, தாராளமா திருமணம் பண்ணலாம். திருமணத்தை 7ல தட் இஸ் கண்டக சனியா இருக்குன்னு நெனச்சு தள்ளி போட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. கன்னி ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையும் சொல்லிட்டு இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே இந்த கண்டகசனி காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கன்னி ராசிக்கு குழந்தை அப்படின்றது கண்டிப்பா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு அப்படின்றது கன்னிக்கு குடும்பஸ்தானத்த பாக்குது. அப்போ குடும்பம் குடுக்கணும்னா என்ன? கணவன், மனைவி, குழந்தை தானே குடும்பம். அப்போ குரு வந்து குழந்தைய குடுக்கக்கூடிய பாக்கியம் எக்கச்சக்கமா இருக்கு. தானாகவே திடீர்னு அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இப்போ ட்ரீட்மெண்ட்ல போணும் அப்படின்றப்போ தைரியமா இவங்க வந்து ஒரு செலவுக்கு பார்க்காம, அஞ்சாம அதுக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ நுழையும்போது, 2ஆம் வீட்ட குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்க்கும்போது 5 அப்படின்னாலே குழந்தை பாக்கியம். ஸோ அப்ப குடும்பத்த உருவாக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கும்போது, இப்போ குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் பிரமாதமா எடுக்கலாம். அமையும் நெறைய நெறைய சான்சஸ் இருக்கு. கன்னி ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக பெயர்ச்சிக்கு பின் ஒரு குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு எதை நம்ம சொல்லலாங்க? ரொம்ப முக்கியமா கன்னி ராசிக்காரங்க அவங்க பார்ட்னர்ஷிப்போட கவனமா இருக்கணும். இப்போ வந்து எது சொன்னாலுமே பார்ட்னர் இப்போ ஒரு தொழில் நடத்துறீங்க பார்ட்னர். பார்ட்னர்ன்றது எல்லா விஷயத்துலயுமேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, டிரைவரும் நீங்களும் பார்ட்னர். அந்த மாரி யாராக இருந்தாலும் இப்போ டக்குன்னு அவங்க மேல எரிச்சல் ஏற்படும். இவங்க மேல தப்பே இருக்காது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து ரொம்பவே வந்து திருப்தி இல்லாத ஒரு நிலையில இருப்பார். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு டீ ஷர்ட் வாங்க
வந்து போறாங்க ஒருத்தங்க ஜவுளி கடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த டீ ஷர்ட் எடுத்து போடுறவனும், இவங்களும் பார்ட்னர். அப்போ இவங்க கேட்கறது அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த எரிச்சல்ன்ற ஒரு விஷயத்த பெருசுபடுத்தாம, சண்டை போட்றாம நிதானத்தோட போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எந்த நபர்களிடத்தில் அப்படின்னு சொல்லணும்னா, புதுசா யாரோ வந்தாங்க. புதுசா அதாவது வந்து சொந்தம், பந்தம் இதெல்லாம் கிடையாது. நீண்ட நாள் நட்பும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க புதுசா வந்தாங்க அப்படின்றதோ, கூட வொர்க் பண்றவங்க, அந்த டீம்மேட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அவங்களோட எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஏதோ ஒண்ணு சொல்ல போய், அவங்க அத எதையோ எடுத்துக்கிட்டு தப்பா போய் மேலிடத்துல சொல்லி, நெறைய பெரிய பிரச்சனைகள் அறியாம, புரியாம வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில தொழில் அப்படிங்கிறது எப்படி அமையப் போகுது மேம்? இந்த கண்டக சனியிலுமே அவங்களுக்கு தொழில் செய்யறக்கான அமைப்பு இருக்கா? ராகு, கேதுவோ இல்ல குருவோ அதுக்கான சாதகமான பலன் தருதாங்க மேம்? 10ல குரு இருக்கார். எப்பயுமே 10ல குரு இருந்தா ஒரு தப்பான ஒரு பழமொழி இருக்கு. அதாவது வந்து அவங்க ஓடி போயிடுவாங்கன்னோ, அல்லது மாற்றங்கள் வரும்னோ. இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தினால் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்ல. அந்த மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு அவங்க தொழில்ல மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டெக்னிக்கலா ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இன்னைக்கு பாசிட்டிவா அமையலாம். அல்லது புது நபர் வந்து உள்ள நுழைஞ்சு, "இது இப்படி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு மீட்டிங் போலாம். ஒரு அசோசியேஷன் மீட்டிங்க்கே. அந்த அசோசியேஷன் மீட்டிங்ல இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து இந்த தொழில்ல பிரச்சனை அப்படின்றது பேசும்போது, அடடா! இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் இந்த பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தீர்வுக்குண்டான மாற்றங்கள் தேடி ஓடி வரும். நெறைய பேருக்கு வந்து நெறைய லிங்க்ஸ் வித்தியாசமான லிங்க்ஸ் வந்து இப்ப கிடைக்கும். ஸோ தொழில்ல கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். ஆனா அந்த முன்னேற்றம் மாற்று வழியினால், மாற்று மொழியினார், மாற்று இனத்தவனார் இந்த மாரி வந்து ஏதோ ஒரு மாற்றத்தினால் நெறைய பிளஸ் வந்து இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் சுத்தமாவே இல்ல. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 10ல குரு இருக்கனால பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாருக்குமே இருக்குங்க மேம். அப்ப அந்த வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்கப் போகுதுங்க? சரி. 10ல குரு இருந்தா பதவி பறிபோகும். நிஜம்தான். ஆனா, பழமொழிகள மட்டுமே வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அந்த பழமொழியினுடைய உள்நோக்கம் என்ன? அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெறைய பேருக்கு வேலையிலிருந்து அவங்க தனியா போய் செயல்படுறதுக்கோ, அல்லது ஒரு குரூப்பா இருந்து வெளியில வந்து வேறொரு செக்டாருக்கு போறதுக்கோ, இவங்க வந்து ஒரு புடிக்காத ஒரு வேலையில இருப்பாங்க. அந்த வேலையிலிருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வேற ஒரு ஃபீல்டுக்கு அவங்க கம்பெனியே குடுக்கறதுக்கோ, அப்படின்றது தான் இருக்குமே ஒழிய, ரொம்ப பெருசா பயப்பட்டு, அச்சச்சோ! சஸ்பெண்ட் ஆயிடுவோம். நம்ம வந்து வேலையே இல்லாம வீட்ல இருப்போம். அப்படின்ற பயம் பாதிப்புகள் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கன்னின்றது புதன். குரு வந்து புதனோட வீட்டுக்கு மிதுனத்துக்கு வரும்போது தான் 10ல குருன்னு சொல்றோம். ஸோ, அப்ப இவருடைய புத்தி அங்க வேலை செஞ்சு, அதுக்குண்டான நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துமே ஒழிய, பதவி பறிபோகும்ன்றது இந்த ஒரு விஷயத்த தான் மீன் பண்ணாங்களே ஒழிய, இட்ஸ் நாட் லைக் வேலையே இல்லாம வீட்ல உட்காருவேன்றது இங்க கருத்து இல்ல. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த எதிரிகள் இல்ல கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், ஒரு அடிதடி பிரச்சனை இந்த மாரி பல வகையான பிரச்சனைகள் இருக்கு மேம் இந்த காலகட்டத்தில. இப்பவுமே கண்டக சனி வரனால இந்த பிரச்சனை அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருமாங்க? ரைட். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா 7ல சனினாலே எல்லாருக்குமே ரொம்ப பயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. பிளஸ் இவங்களுடைய 4ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எல்லா விதத்திலயும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தல தூக்குமே அப்படின்னு தோணும். ஆனா, இங்க வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப பெரிய பிளஸ் ஆகுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்களுடைய 6ஆம் வீட்ட குரு தன் பார்வையில பார்க்குறாரு. அப்படின்னா பிரச்சனை வராதா? அப்படின்னா பிரச்சனை வரும். ஆனா, அத ஈஸியா சமாளிச்சுடுவாங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை. அதாவது இப்போ வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து "தம்பி நீ நம்ப ஏரியா பையனாச்சே, என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு யாரோ வந்து அங்க ஹெல்ப் பண்ணி, அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கு மேபி இன்னொரு லாயர் கிடைக்கலாம். அவங்க ரொம்ப நாளா வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்தா, அந்த லாயர் மாறலாம். அல்லது வேற ஒருத்தர் புதுசா வந்து ஐடியாஸ் குடுக்கலாம். இந்த மாரி பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும். அது மட்டும் இல்ல, 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் வராரு. அப்ப 6ல ராகு அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நெகட்டிவிட்டிய சொலட்டி போடுவார். ராகு எங்க இருக்காரோ அவராவே மாறுவார். அப்ப குருவினுடைய பார்வை இங்க ஏற்படுது. அப்ப குருவாவே மாறும்போது, ராகுவே குருவா மாறும்போது, எந்த பிரச்சனைக்கும் பெருசா பயப்பட வேண்டாம். பட் 7ல இருக்கிற சனி தல தூக்கும். பட் அதுவுமே போயிடும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடு, இல்ல நிலம் இந்த மாரி ஏதோ ஒரு சொத்து வாங்குற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில இப்ப இருக்குங்க. அவங்க வாங்குறதுக்கான ஏதாவது சாதகமான கிரக பயிற்சிங்கிறதுமே இருக்காங்க. ரைட். வீடு, நிலம் அப்டின்னாலே உங்களுக்கு 4ஆம் வீடு. அந்த 4ஆம் வீட்ல சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு, குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு.
ஸோ அப்படி இருக்கறனால கண்டிப்பா வீடு அமையறதுக்கோ, ரொம்ப நாள் வந்து வாடகை வீட்லயே இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கு. அப்படின்னா, இப்போ திடீர்னு கன்னி ராசிக்காரங்களுக்கு தோணும். அப்ப இவ்ளோ வாடகை குடுத்துட்டே இருக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு இஎம்ஐயா கட்டி ஒரு வீடு வாங்கலாமா? அப்படின்ற ஆசைகள் வந்து கண்டிப்பா வரும். அது நிறைவேறவும் செய்யும். அதே மாரி யாருக்கெல்லாம் நெறைய நாள் வந்து நிலம், இல்ல பிரச்சனைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 4 நிலம் வச்சிருப்பாங்க. அந்த நிலம் விக்கவே முடியல. வித்து தான் வீடு கட்டணும்னு நெனச்சிருப்பாங்கன்னா, இந்த காலகட்டத்தில, எந்த காலகட்டத்தில அதாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவங்க முயற்சி எடுக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடம் விக்கும். அவங்க நெனைச்ச மாரி அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு போயி, திருப்தியான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா கிடைக்கும். பட் ஸ்டில் சனியினுடைய பார்வை இருக்கிறனால, புது எந்த ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன் லேண்டுன்னு வந்தாலே டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு 2 தடவையோ, 3 தடவையோ ஒரு நல்ல ஒரு லாயர்ட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ப்ரொசீட் பண்றது ரியலி குட். இன்னும் ஒண்ணே ஒண்ணு ரொம்ப முக்கியம். நீங்க விக்கும்போது ஒரு அட்வான்ஸ் பெரிய லெவல் வாங்கிட்டு அக்ரீமெண்ட் போடுறதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, "ஓகேங்க. உங்க வாக்கு நாங்க நம்புறோம். ₹1000 மட்டும் நீங்க குடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போது ஃபுல் அமௌண்ட் குடுத்து செட்டில் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லணுமே ஒழிய, தேவையில்லாத ஒரு டைம் பீரியட மட்டும் இழுத்துட வேண்டாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த இஎம்ஐ கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்தில இனிமேல் வரக்கூடிய வருடத்தில இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்ப குறையுங்க? கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்ல வந்து ராகு வரார். குருனுடைய பார்வையும் இருக்கு. அதனால எத்தன கடன்கள், எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் சரி, அந்த கடன் கன்னி ராசி, கன்னி லக்ன அன்பர்களுக்கு சூப்பராவே குறைஞ்சிரும். எந்த அளவுக்கு சூப்பரா குறையும் அப்டின்னா, இங்க 2ஆம் வீட்டையுமே குரு பகவான் பார்க்கிறார். அப்ப 2ஆம் வீடுனா பணமாச்சு இல்லையா? அப்ப இந்த பக்கம் பணம் வரும்போது, இங்க ராகுவும் அந்த 6ஆம் வீட்ல இருக்கும்போது, நீங்க வந்து 3 மாசத்துக்கு மாசம் மாசம் கட்டுறத 3 மாசத்துக்கு ஒரு தடவ கூட கட்டி ஸ்பீடாவே கடன் வந்து அமைஞ்சிரும். பட் இந்த இடத்துல புது கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு மக்களுக்கு ஒரு தானம், தர்மம் செய்யணும். இந்த விஷயங்கள குடுக்கும்போது இந்த மாரி அதிர்ஷ்டமோ, யோகமோ தேடி வரும்னா என்ன தானம், தர்மம் செய்யலாங்க? 7ல சனி பகவான் இருக்காரு. அப்போ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ, அதுக்குண்டான கல்யாண ஏற்பாடுகள் நீங்க பண்றதுக்கு உதவுறது அப்படின்றது. மானிட்டரினால முடியும் அப்படின்னா, ஏழைகளுக்கு தாலி வாங்கி குடுக்கறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். ஏன்னா, இங்க ப்ராப்ளமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல காமிக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்னர்ஸ்ன்றது காமிக்குது. அப்படி இருக்கும்போது உங்களால முடியும்னா, அத நீங்க பண்ணலாம். பட் எல்லாருக்குமே கேள்வி, "தங்கம் விக்கிற விலைக்கு முடியுமா?" அப்படின்னு. அதனால தான் முடியும்னா அப்படின்னு சொன்னேன். அது இல்ல அப்படின்னா, திருமணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து குடுக்க முடியும். ஒரு சேலை எடுத்து குடுக்க முடியும் அப்படின்னாலோ, அல்லது அவங்களுக்கு திருமணம் செய்றதுக்கு உண்டான உதவிகள் நீங்க என்ன பண்ண முடியுமோ, அது பண்ணும்போது, அதுவே தான தர்மமா கன்வெர்ட் ஆயி ஒரு நல்ல மன திருப்திய குடுக்கும். கன்னிராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? கன்னி ராசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புதன். ஸோ கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். கன்னி ராசி ஜெயிக்கிறதே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நாலேட்ஜ், அவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தான். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு புதன்கிழமை மேபி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயின்னு மீனாட்சி அம்மன தரிசிச்சுட்டு, கோயில்ல ஒரு 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னாலே, நெறைய மன தெளிவு வரும். அது ரொம்ப ப்ளஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதனுடைய ஸ்தலம் திருவெங்காட்டு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா குடுக்கும். அங்க இந்த மாரி கோயில்களுக்கு போகும்போது, நீங்க கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போறது இன்னுமே ரொம்ப நல்ல ப்ளஸ்ஸா இருக்கும். பச்சை பயிறு நீங்க அங்க எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட வச்சு கொண்டு வந்து வீட்ல உபயோகிச்சாலும், அது நல்ல ஒரு எனர்ஜி பவர உங்களுக்கு குடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரகங்களும் பயிற்சி ஆனதுக்கு பின் என்ன மாரி மாற்றங்கள் வரப்போகுது? எதில் கவனமா இருக்கணும்னு பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம்.